வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் அரிசி உடையாமல் குழையாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். திண்டுக்கல் பிரியாணி பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மசாலாவை அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா நம்ம 3/4 கிலோ பிரியாணி பண்ணுறோம். அதுக்கு மல்லி 1 ஸ்பூன் வச்சுக்கோங்க. பிரியாணி இலைகள் 2 இலை வச்சுக்கோங்க. இது ஜீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகு 1/4 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்க. இது சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், 3 துண்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாமே கொஞ்சம் தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம வறுக்காமல் அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி நல்ல ஒரு பவுடராக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கொத்து கொத்தமல்லி, ஒரு கத்து புதினா தலைகள், பூண்டு ஒரு 50 கிராம், பச்சை மிளகா ஒரு 5-6 பச்சை மிளகா, காரம் இல்லாத பச்சை மிளகா. இது இஞ்சி ஒரு 30 கிராம். இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். 3/4 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம பிரியாணியில் டைரெக்டாக சேர்த்தா வேகாது. குக்கரில் போட்டு நல்லா விசில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குக்கரில் போட்டுட்டு நல்லா விசில் விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஊற்றினா போதும். கறிக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுட்டு குக்கரை மூடி போட்டு 2லேருந்து 4 விசில் வச்சுக்கலாம். பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பிரியாணி பாத்திரம் வச்சுக்கோங்க. நிறைய வீடியோ போட்டிருக்கோம் குக்கர் பிரியாணி. இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி பிரியாணி பாத்திரத்தில் தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு பிரியாணி செய்கிறதுக்கு பாருங்கள், 1 டம்ளர் அதாவது 100 ml ஆயில் ஊற்றிக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கோங்க. நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கோம். 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம் மிக்சியில். நான் ஏற்கனவே காமிச்சது. அதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோடைய பச்சை வாசனை நல்லா போகணும். நல்லா பச்சை வாசனை போயிட்டு ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், அடி பிடிக்கவே இல்லை. ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கோங்க. தயிரை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நம்ம வேக வச்சுருந்த ஆட்டுக்கறியை போட்டுக்கலாம். இது கூடவே 2 தக்காளியை இந்த மாதிரி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளியை சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் நல்லா ஒரு வாட்டி வதக்கி விடுங்க. 1 லெமனுடைய ஜூஸை சேர்த்துக்கலாம். மறுபடியும் நல்லா அடி கொடுத்து கிளறிக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஸ்பெஷலாக அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை போட்டுக்கலாம். நம்ம கரெக்டாக இதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அரைச்சிருக்கோம். அதனால் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம், மிச்சம் வைக்காமல். இதையும் சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. பார்க்கவே ரொம்ப எம்மியாக இருக்குது. நல்ல வாசனை வருது சேர்த்த உடனே கம்மன்னு. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இது சீரக சம்பா அரிசிங்க. இதை 10 நிமிஷமாக கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன். இந்த கிண்ணத்தில் 1 கிண்ணம் இருக்குது. இதை சேர்த்துக்கோங்க. அரிசியை சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா அடி பிடிக்காமல் மெதுவாக கிண்டுங்க. ஆல்ரெடி அந்த கிரேவியில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. நம்ம தண்ணி ஊற்றும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கணக்கு பண்ணி ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி கிண்டிக்கலாம்.
இந்த பாத்திரத்தில் ஒரு பாத்திரம் ஃபுல்லாக வந்து நம்ம அரிசி எடுத்துருந்தோம். இப்போ கறி வேக வச்ச தண்ணி வந்து இவ்வளோ இருக்குது. இது கூட வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போது ஒரு கிண்ணம் தண்ணி வந்து இதில் ஊற்றுறோம். நம்ம வந்து 1க்கு 1.5 அளவு தண்ணி ஊற்றினா தான் நம்மளுக்கு சாதம் வந்து குழையாமல் உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ வந்து 1க்கு 1.5 அப்படிங்கிற கணக்குக்கு நான் வந்து 1 கிண்ணம் தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் வந்து ஆல்ரெடி வந்து அந்த கிரேவியே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிண்ணம் அளவுக்கு தண்ணி இருக்குது. அதனால் இதுவே போதும். இதுக்கு மேலே ஊற்றுனீங்க அப்படின்னா அரிசி வந்து உடஞ்சி போய் நல்லா குழஞ்சிரும். அதனால் இந்த 1 கிண்ணம் அரிசியே போதும். கறி வந்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம். இதில் வேகிறதுக்கு அரிசி மட்டும்தான். அதனால் இதுவே போதுமான அளவுக்கு இருக்குது. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி. உப்பு பத்தாத மாதிரி இருக்குது, அதனால் உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம். நல்லா இது ஒரு வாட்டி அடி கொடுத்து கிளறி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சாதம் உடையாத அளவுக்கு மெதுவாக அப்படி அடி கொடுத்து கிண்டணும். இந்த மாதிரி கிண்டிக்கோங்க. உப்பு எல்லாமே செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது தம் போட்டுடலாம். பாருங்கள், இப்போவே தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சி வந்துருச்சு. அதனால் எல்லா பக்கமும் நல்லா அமுத்தி விட்டுருங்க. நம்ம ஊற்றின தண்ணி வந்து கரெக்டு. சீரக சம்பா அரிசி பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரம் குழஞ்சிரும். அதனால் இப்போ இதை மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ரொம்ப ரொம்ப சிம்மில் அடுப்பில் வச்சுட்டு இப்போ நான் மூடியை போட்டு மூடிக்கிறேன். இதை வந்து ஓப்பன் பண்ணாமல் இது மேலே ஏதாவது ஒரு வெயிட்டை வச்சுட்டு அப்படியே சிம்மில் வச்சிடலாம். இது போல் ஏதாவது வீட்டில் இருக்க வெயிட்டை தூக்கி வச்சு அப்படியே மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் ஓப்பனே பண்ணக்கூடாது, சிம்மில் தான் இருக்கணும் அடுப்பு. அப்படியே வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து அடுப்பு ஹையில் இருக்குது. நான் சிம்மில் வைக்க போகிறேன். சிம்மில் வச்சுட்டு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது தலப்பக்கட்டி பிரியாணிக்கு ஸ்பெஷல் ரைத்தா ஒன்று பண்ணிக்கலாம். இதில் வந்து 1 கப்பு தயிர் வந்து ஊற்றிருக்கேன். தயிருக்கு தேவையான அளவுக்கு ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட இதுக்கு தேவையான வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரைத்தா. பிரியாணி கூட ப்ளெயினாக ரைத்தா மட்டும் வச்சு சாப்பிட்டா போதும், சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான தக்காளி மட்டும் ஒரு சின்ன தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன், பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து பச்சை மிளகா போடுறாங்க போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் பச்சை மிளகா போட்டால் பிடிக்காது. ஏன்னு சொன்னால் அது ரொம்ப காரமாக தெரிகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு வேணும்னா ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சுவையான ரைத்தா ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். இந்த ரைத்தாவை பிரியாணி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் தம்மில் இருந்துச்சு, நான் அமர்த்தி வச்சுருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பாருங்கள் சாதம் நல்லா வெந்திருக்குது. இப்போ நல்லா மெதுவாக அடி கொடுத்து கிளறி விட்டுக்கலாம். ஒன்றோடு ஒன்று ஒட்டவே இல்லை பாருங்கள். சோறு நல்லா வெந்துருச்சு, அடியும் பிடிக்கல பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கக்கூடிய இந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதை கூட ரைத்தா மட்டும் வச்சு சாப்பிட்டா போதும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லைக்குன்னு ஒரு பட்டன் இருக்குது, நிறைய லைக்ஸ் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜெனாஸ் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.